பொதுவாக நம்ம ஓபியில் பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாம் கேட்குற விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் இளநீர் குடிக்கலாமா டாக்டர் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம யாரெல்லாம் இளநீர் குடிக்கலாம், யார் குடிக்கக்கூடாது, இளநீர் என்ன காம்பவுண்ட் அப்படிங்கிற பார்க்கலாம் வாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இளநீர் வந்து ஒரு ஆல்கலைன் காம்பவுண்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம உடம்புல எப்படி ஹெல்ப் பண்ணிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரேஷன். நம்ம வந்து வெயிலில் போயிட்டு வரோம், அப்போ நம்ம குடிச்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நீர்ச்சத்தோட இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது கிட்னி ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் வரது தடுக்கும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அல்சர் பேஷண்ட்ஸ் எடுக்கிறது மூலமாக ஆசிட் ரிஃப்ளக்ஸை குறைக்க முடியும், ஆசிடோட கான்சன்ட்ரேஷனை குறைக்க முடியும். ஸோ அதனால் நெஞ்சரிச்சல் எரிச்சல் இல்லாமல் தவிர்க்க முடியும்னா இது வந்து நம்ம பிபி ரெகுலேட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு 250 ml இளநீரில் 600 mg வரைக்கும் பொட்டாசியம் இருக்குது. ஸோ நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹார்ட்டோட பம்பிங் நல்லா மெயின்டைன் பண்ணும், பிபியை கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அக்குமுலேட் பண்ணி பாடியிலேருந்து வெளியேற்றுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த காரணங்களுக்காக நம்ம இளநீர் எடுத்துக்கலாம். யாரெல்லாம் குடிக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிகேடி, கிரானிக் கிட்னி டிசீஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எடுக்கக்கூடாது. லிமிட்டாக எடுத்துக்கலாம், ரொம்ப அதிகமாக குடிக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இளநீர் மட்டும்தான் குடிக்கணும். அந்த உள்ள இருக்கிற வழுக்கைன்னு சொல்லக்கூடிய இளந்தேங்காய் அதை சாப்பிட்றது தகுதில்லை. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து ஹை கலோரி இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும், சுகரை வந்து ஹைக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃப்ரெஷ் டெண்டர் கோகோனட் இளநீர் தான் குடிக்கணும், பேக்கடை குடிக்கூடாது. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு அதை டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அதனால சிலருக்கு வந்து அல்சர் பாதிப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ பேக்கடு ட்ரிங்க் டெண்டர் கோகோனட்டை அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும்.